சர்மிளா, திமுக ஒரு புதிய பாய்ச்சலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. லண்டன் சென்றுள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியவுடன் இந்த அதிரடி மாற்றங்கள், புதிய வியூகங்கள் தொடர்பான தடாலடி அரசியலை திமுக தொடங்க இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போது லண்டனில் அவருடைய பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு இங்கு திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து 36 பேர் கொண்ட அந்த குழு கொடுத்த அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்களில் குடும்ப அரசியல் மற்றும் குடும்ப ஆதிக்கத்தால் வேட்பாளர்கள் தேர்விலிருந்து மாவட்ட அரசியல் வரை பாதிப்பு, கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி ஒதுக்கீட்டில் முரண்பாடு, தமிழக வெற்றி கழகத்தை கணிக்க தவறியது, கொளத்தூர் தொகுதியின் நிலவரம் என்ன என்பதை பெண் வியூக அமைப்பு கணிக்க தவறியது, இப்போது அதன் தலையீட்டை குறைப்பது மற்றும் அதிமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மீது ஒரு மறைமுக சமரச ஒப்பந்தம் செய்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் முதன்மை காரணங்களாக திமுகவின் தோல்விக்கான காரணங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த 36 பேர் 234 தொகுதிகளிலும் எடுத்த அந்த கருத்து கேட்பு மற்றும் ரகசிய கண்காணிப்பு உளவு அறிக்கையில் திமுகவின் தோல்விக்கான இந்த காரணங்களாக 5 காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் திமுக தலைமைக்கும் மாவட்ட செயலாளர்களின் குடும்பம் மற்றும் வாரிசு அரசியல் மாவட்டங்கள் வரை பரவியது ஆகியவை மக்கள் மீது திமுகவுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணிகளாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த வெறுப்புணர்வை மாற்றும் வகையில் இப்போது புதிதாக நிர்வாகிகள் ஊடகங்களை சந்திப்பதற்கும் இளம் தலைமுறையினரை தயார்படுத்துவது, இதே போல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒன்றிய செயலாளர் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை இளைய அடுத்த தலைமுறை அரசியல் தலைவர்களை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு ஒரு அம்சங்களை இந்த திமுகவில் புகுத்துவதற்கு ஏற்கனவே உள்ள மூத்த தலைவர்களை கட்சியின் நிர்வாக பணிகளில் மறைமுகமாக மட்டும் பயன்படுத்திக் கொள்வது மற்றும் நேரடியாக இளைய தலைமுறை தலைவர்களை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வியூகத்திற்கு மாற்றாக புதிய ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவோடு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் லண்டனிலேயே இதுக்கு தொடர்பான அந்த முடிவை எடுத்து விட்டதாகவும் அதை அமல்படுத்துவதற்கு 18ஆம் தேதி அவர் சென்னை திரும்பியவுடன் அடுத்தடுத்து புதிய அதிரடி மாற்றங்கள் திமுகவில் அரங்கேற போகிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக மீது தொடரப்படக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் மீதான வழக்குகளையும் அரசியல் ரீதியாக எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தும் இந்த அதிரடி மாற்றத்தில் மிக முக்கியமான போராட்ட வியூகமும் இருக்கும் என்றும், ஒருபுறம் போராட்ட வியூகம், மறுபுறம் நிர்வாக ரீதியான இளந்தலைமுறை மாற்றம், மூன்றாவதாக திமுகவின் ஒட்டுமொத்த அமைப்பையே கிளைக்கழகம் முதல் இங்கு மாவட்ட கழகம் வரை அந்த நிர்வாக அமைப்புகளிலும் கட்சி உள்கட்டமைப்பு அமைப்புகளிலும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி நேரடியாக தலைமையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் கட்சியின் நிர்வாகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார். அந்த மாற்றங்கள் அனைத்தும் 20ஆம் தேதிக்கு பின்னர் திமுகவில் அறிமுகமாகி புதிய பாய்ச்சலை திமுகவுக்கு ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா.